வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கேல்கரியோட ஸ்ப்ரிங் மார்க்கெட் வந்து வேகமாக வந்துகிட்டே இருக்குது. அதனால ஒரு குவிக் அப்டேட், எஸ்பெஷலி நீங்கள் வந்து ஒரு காண்டோ இல்லைனா டவுன் ஹவுஸ் ஓனராக இருந்தீங்கன்னா. ஸோ இந்த ரெண்டு செக்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 6 to 12 months பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிபட்டுருச்சு. காண்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10% வந்து ப்ரைஸ் இயர் ஓவர் இயர் வந்து டிக்ளைன். டவுன் ஹவுசஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் about 6% இப்போ ப்ரைஸ் விழுந்துருச்சு. இதோட டவுன் சைடு என்னன்னா, இதோட அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன் என்னன்னா, இந்த ப்ரைஸ் ட்ராப் வந்து இன்னமும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லாவே. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி காண்டோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா தேர்ஸ் அபவுட் 18,000 யூனிட் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது கரண்ட்லி இன் கேல்கரி, இல்லைன்னா அப்ரூவல் ஸ்டேஜில் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த யூனிட்ஸ்லாம் வந்து மார்க்கெட் ஹிட் ஆகிறதுக்கு ஒரு 3 to 5 years ஆகும். அதனால வந்து என்னோட ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா காண்டோ அண்ட் டவுன் ஹவுஸ் மார்க்கெட் வந்து இன்னும் ஒரு ஃபர்சீபிள் ஃபியூச்சர், அதாவது அடுத்த 3 to 5 yearsக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கும். அதனால நீங்கள் வந்து ஒரு காண்டோ இல்லை டவுன் ஹவுஸ் வச்சிருந்தீங்கன்னா உண்மையாலுமே நீங்கள் வந்து இதை ரீஇவாலுவேட் பண்ணி ஆகணும். இது வந்து நல்ல டைமாக விற்கிறதுக்கு. எப்போ வந்து இந்த அமௌண்ட் நீங்கள் விற்று அதை வந்து நீங்கள் இன்னொரு பெட்டர் ப்ரொடியூசிங்கான ஆசெட்டில் ரீடிப்ளாய் பண்ணீங்கன்னா பெனிஃபிஷியலாக இருக்குமான்னு யோசிச்சு பார்க்கணும். அப்படி உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட வந்து தாராளமாக பேசுங்க.